ஆன் கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கோம். காண்டாக்டில் ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஏபிஐக்கு நம்ம டேட்டா, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்து வாங்கியிருக்கோம். கரெக்டாக? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம app.jsல வந்துட்டு இந்த மாதிரி ரவுட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டோக்கன் இருந்துச்சுன்னா டேஷ்போர்ட். ஓகேவா? டேஷ்போர்டு அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ யூசர் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலிடாக இருந்தால் மட்டும். இப்போ நம்ம வெறும் எதுவுமே இல்லாமல் இப்படி அடிக்கும்போது ஆத் யூசர் பேஜ் போகாது. ஏன்னா டோக்கன் இதில் இல்லை, கன்சோலில் காட்டுது பாருங்க, யூசர் டோக்கன் இல்லை. அப்போ உனக்கு டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த சேம் பேஜ் வந்து நமக்கு என்னவா ரீடைரக்ட் பண்ணுது அப்படின்னா டோக்கன் இருக்கு, இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? உள்ளார வந்தாச்சு. இப்போ உள்ளார வரும்போதே நம்ம ஏபிஐ கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் நேற்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சரி, ஆன் கிளிக் முதல்ல முடிச்சிருவோம். அதாவது ஏதாவது ஒரு ஈவெண்ட் மூலயமா ஏபிஐ கால் பண்ணுறது எப்படி அப்படின்றத நேற்று பார்த்தோம். ஓகே, வேலிடேஷன்லாம் நடந்து ஒரு ஈவெண்ட் மூலயமா இந்த இடத்துல கால் பண்ணுது. இதே ஏபிஐனா இது கிடையாது, போயிடுவோம். அதுக்கு ஒரு ஏபிஐ போயிடுவோம். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஏபிஐ யூசர்ஸ், இந்த ஏபிஐ. ஓகேவா? இந்த ஏபிஐ எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற டவுட் வரும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸில் இருக்கா, இதில் லிஸ்ட் யூசர்ஸ் இருக்கு. ஓகே, இது பேஜ் 2ன்னு இருக்கு, இப்படியே கொடுக்கும். யூஆர்எல்ல போட்ட உடனே நமக்கு வரதால அது நமக்கு கெட் மெத்தட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த மெத்தடு அதுதான். இங்கே கெட் மெத்தட் லிஸ்ட் யூசர்ஸ். ஓகேங்களா? அந்த ஏபிஐ நான் இங்கே ரைட் அடிக்கிறேன், இவ்வளோ ரெக்கார்டு வருது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா, ஆத் யூசர் வந்ததுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டில். ஓகேங்களா? பேஜ் உள்ளார போகும்போதே ஏபிஐ ஹிட் அடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஆக்சஸ் வச்சு தான் ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சஸ் போட்டாச்சு. ஆக்சஸ் பேக்கேஜ்குள்ளார போயிடுவோம். ஆக்சஸ்ல கெட் மெத்தட் அப்படின்னு இருக்கா, இதை கால் பண்ணிட்டு எந்த இடத்துல போடணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பேஜ் உள்ளார வரும்போதே அப்படின்னும் போது நம்ம எதுவும் ட்ரிகர்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு பட்டனை வச்சு அந்த பட்டனை இந்த டைம் அப்படின்னு ட்ரிகர்லாம் பண்ண முடியாது. அப்போ காம்போனன்ட் இதில் ரியாக்டை பொறுத்த மட்டும் 3 பேஸ் இருக்கு. மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்டிங் அப்படின்னா, ஒரு பேஜ் உள்ளார வரோம்ல, அது மவுண்டிங். ஓகே, இந்த பேஜை நான் இப்போ உள்ளார வரேன். ஓகேங்களா? இது மவுண்டிங். அப்போ அப்டேட்டிங்னா என்னன்னா, சம்திங் உள்ளார வந்துட்டு இப்போ contact.js இருக்குப்பா. ஓகேவா? contact.js பேஜ் இருக்கு, இப்போ வரதா contact.js பேஜுக்கு உள்ளார போகும்போது அது மவுண்டிங். அப்டேட்டிங்னா இப்போ எந்த வேல்யூமே எதுவுமே இல்லை. இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. என்னன்னா, ஸ்டேட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது.
இது அப்டேட் பண்றது. அதாவது டிஃபால்ட்டா நேம் இஸ் ரெக்யூர்ட்னா காட்டல. அப்ப ஃபால்ஸ்னு இருந்த ஒரு விஷயத்த நான் ஆன் கிளிக் பண்ணும்போது அப்டேட் பண்றேன். அது அப்டேட்டிங். ஒரு நிமிஷம். அன்மவுண்டிங்னா என்ன அப்படின்னா இந்த பேஜை விட்டுட்டு இன்னொரு பேஜுக்கு போறது. இந்த பேஜை விட்டுட்டு இன்னொரு பேஜுக்கு போறது தான் அப்டேட், அன்மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 ஸ்பேஸுக்குமே ஓகேவா, இந்த 3 இதுக்குமே நம்ம என்ன விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உள்ளார வருது. இந்த 3 இதுக்குமே ரியாக்ட்ல இதுக்கு முன்னாடி கிளாஸ் காம்பனண்ட்ல ஒரு தொலை வேணாம், அது தேவையில்ல, அது பேசினா அது பெருசாக போகும். ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல யூஸ் எஃபெக்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன 3 பேஸையுமே அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்படி அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அதாவது நீங்களா எழுதுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இது மவுண்டிங் ஸ்பேஸ். மவுண்டிங்னா உள்ளார வரும்போது கால் பண்ண போகுது. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு எம்டி அரே போட்டிங்க அப்படின்னா மவுண்டிங் ஸ்பேஸ். ஓகேவா. அப்டேட்டிங் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிளை இதுக்குள்ளார போட்டிங்கன்னா அந்த வேரியபிள் எப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ இது வந்து நமக்கு சொல்லணும். ஓகேங்களா. அன்மவுண்டிங் இப்போ தேவையில்லை. இப்போ மவுண்டிங் மட்டும் பார்ப்போம். மவுண்டிங் இதுதான் யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ். ஓகேங்களா. இது டிஃபால்ட்டா ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். ஓகேவா. இதையுமே போடாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேட் வேரியபிள், ப்ராப்ஸ் வேரியபிள் ஏதாவது ஒன்று அப்டேட் ஆச்சுன்னா ஓகே, உங்களுக்கு ப்ராப்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல சரி, அதனால இதை விட்டுடு. 3 பேஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றதை நம்ம இன்னொரு நாள் பார்த்துப்போம். ஓகே. ஸோ உள்ளார வரும்போதே கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் எஃபெக்ட் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கோடை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு பைனரிலாம் தேவையில்லை, இந்த பார்த்ததே தெரியுது. ஓகே, ஏபிஐ யூஆர்எல்ல மாற்றிக்கலாம். கெட் மெத்தட் தான் அது. ஸோ கெட் மெத்தட் இப்போ யூஸ் எஃபெக்ட் உள்ளார வரும்போதே அதை கால் பண்ண போகுது. உள்ளார வரும்போதே கால் ஆயிடுச்சு. நமக்கு ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் டேட்டா அப்படின்னு இருக்கு. ரெஸ்பான்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல பிரிக்க கற்றுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். பேஜ் உள்ளார வரும்போதே எனக்கு இந்த ரெக்கார்டு வந்தாச்சு. ஓகேவா. 2 டைம் வரதை பற்றினா யோசிக்காதீங்க. அது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு இருக்கும். ஓகேவா. இது டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, அந்த இதுக்காக வச்சுருப்பாங்க. 2 டைம் வர்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரிக்ட் மோடை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ அதையும் கேட்பாங்க, ஏன் 2 டைம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிக்ட் மோடு வந்து ஏதாவது டெப்ரிகேட்டட் மெத்தட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி சொல்லும். அதனால 2 டைம் ரன் ஆகும். இனிஷியலாக உங்களுக்கு குழம்பாதி. சரி, ஓகே, எடுக்கிறதா இருந்தால் அந்த ஸ்ட்ரிக்ட் மோடை எடுத்துக்கும். இப்போ இந்த 6 ரெக்கார்டு வந்துருச்சு. இந்த 6 ரெக்கார்டை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இந்த 6 ரெக்கார்டை நான் டிஸ்பிளே பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வர டேட்டாவை நீ இங்கே இருந்து வெளியே எடுக்கணும். இது தேர்ட் பார்ட்டி. ஓகேங்களா. இதுல இருந்து நீ வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேரியபிளை செட் பண்ணிக்கணும். கான்ஸ்ட் ஓகே யூசர் யூஸ் ஸ்டேட்ல அரே. ஓகேங்களா. இந்த செட் யூசர்ல என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல தான் நமக்கு டேட்டா வருது. ஓகேவா. ஸோ இனிஷியலாக எதுவுமே இருக்காம இருக்க போகுது. அதில் நான் இந்த யூசரில் மொத்த டேட்டாவையும் அதில் போட்டுறேன். ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, அதில் நான் இங்கே போட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரிட்டர்னில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் போட்டுப்போம்.
ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டேபிள் first name, last name, email, avatar. Okay. Name வச்சுப்போம். அதில் ஒரு சின்ன ஒரு இது காமிச்சு இமெயில் avatar. Email avatar. So இந்த tr இப்படியே இருக்கு. Next பாடியில் இப்படின்னு வைக்கிறேன். இப்படின்னு நம்ம வைக்கிறோம். சரி, இப்படி பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே அப்படியெல்லாம் போட்டாச்சு. டிடி பார்டருக்கு இந்த மாதிரி கட்டி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டேஷ்போர்ட் பேஜில் ஆக்ஷன் ஒன்று வைக்கிறேன். இது நம்ம ஆக்ஷன் அப்படின்னா செய்தியில் ஒரே டிடிக்குள்ளார 2 பட்டன் வைக்கிறது. எடிட்டு டெலிட்டு அப்படின்னு சொல்லி எடிட்டு வச்சாச்சு. ரைட். ஓகே, இது வரைக்கும் போதும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுறது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இது ஸ்டாட்டிக்காக இருக்குது, ஆனால் எனக்கு வர்றது டைனமிக்காக இங்கே டேட்டாவில். இந்த டேட்டாவை நான் இங்கே மேப் பண்ணேன். ஓகேங்களா? எதுக்காக நான் இந்த ஒரே ஒரு ரெக்கார்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது ஸ்டாட்டிக். ஓகேவா? இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேம், இமெயில், அவதார, ஆக்ஷன்ன்றது அது ஒரு காலம் நேமா இருக்கு, ஹெட்டிங் நேமா இருக்கலாம். பட் இங்க வர டேட்டா டைனமிக். அதனால ஒரே ஒரு ரெக்கார்டு போட்டு இந்த ரெக்கார்டை நம்ம லூப் பண்ண போறோம். எப்படி லூப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் லூப் இதில் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொன்னதான். இப்போ அகைன் வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் ஒன்று சொல்லி காட்டுறேன். இப்போ டேட்டா இருக்கு. இதில் நான் வந்து இருக்கிற நம்ம பேர் எல்லாருமே போகிறோம்.
இப்படின்றத நான் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்க இருக்கிற ரெக்கார்டை நம்ம யூசர் அப்படின்றத நம்ம இங்க நீங்க லூப் பண்ணி பார்ப்போம். இதை இப்போதைக்கு இப்போ இங்க இத்தனை ரெக்கார்டு இருக்குப்பா. இப்போ இந்த ரெக்கார்டை எப்படி மேப் பண்ணலாம் அப்படின்னா, users டாட் மேப், ஓகேவா, அரே டாட் மேப்பு. இதில் இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, யூசருடைய நேம் அப்படின்னு வாங்க. யூசர் இஸ் நாட் டிஃபைன்டு. பிறப்பு ஓகே. இப்போ ஒன்றும் செய்யல, யூசர்ஸு மேப் வந்து நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, மேப்பு எதுக்காக யூஎல்ல தூக்கி மேலே போட்டோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின். யூஎல்ல நீ 10 டைம் லூப் பண்ண போகிற தேவை கிடையாது. யூஎல் எல் இதுக்குள்ளார இருக்கிற எல்லை தான் நீ மல்டிபிள் டைம் இது பண்ண போகிற. ஓகேங்களா, எல்லையில் இருக்கிற ரெக்கார்டு தான் வரும். சேம் வே நமக்கு இந்த டேபிளை பற்றி நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. யாரை நம்ம இப்போ லூப் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஆரை தான் நம்ம லூப் பண்ணணும். ஏன்னா இதை தான் நம்ம டைனமிக் பண்ண போகிறோம், யூஎல்ல கிடையாது. ஓகேங்களா, ஸோ யூசர்ஸு மேப்பு யூசர் அப்படின்னு போட்டிருக்கோம். இதே கான்செப்டை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே தூக்கிட்டு இங்கே இருக்கிற ரெக்கார்டு நமக்கு டைனமிக்காக வரப்போகுது. என்ன அரேவாக வராமல் அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக வரப்போகுது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக வரப்போகுது. இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த ரெக்கார்டு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படியெல்லாம் வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதில் இந்த டிஆரை மட்டும்தான் நம்ம லூப் படிக்க போகிறோம். அப்போ இவங்களை வந்து யூசர்ஸ் டாட் மேப்பு யூசர்ஸ் டாட் மேப்பு இப்படி போட்டு யூசர். ஓகே, தென் இந்த சிம்பிள் போட்டுட்டு இந்த பிரேசஸ் போட்டிங்க அப்படின்னா ஓகே, இந்த பிரேசஸை யூஸ் பண்ணுங்க. இதை கட் பண்ணிட்டு இதுக்குள்ளார போட்டுடுங்க. ஓகேவா, போட்டுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து விர்ச்சுவல் டாம் அப்படின்றதால கண்டிப்பாக இங்கே ஒரு இண்டெக்ஸ்ன்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இண்டெக்ஸ்னா எத்தனை ரெக்கார்டு வருதோ அத்தனை கவுண்ட் கொடுக்கும், 1 2 3. அப்போ நம்ம டிஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எத்தனை டிஆர் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஐடி கொடுக்கும். எதுக்காக இந்த கீ அப்படின்ற எலமெண்ட் மஸ்ட் அப்படின்னா ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாம் அப்படின்றதால நமக்கு எந்த எலமெண்ட் அப்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரௌசருக்கு சொல்றதுக்கு இந்த கீ எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இப்போ அப்படியே ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6
6 டைம் வந்து லூப் ஆயிட்டு வந்திருக்கு. என்ன அந்தந்த நேம் வரல, ஸ்டாட்டிக்கா வந்திருக்கு. ரீசன் நம்ம சேஞ்ச் பண்ணல. வெங்கி அப்படின்னு இருக்கு. இப்போ சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம், ஓகேவா? இதுலயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கன்கார்டினேஷன் பண்ண போறோம். லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் எடுத்து ஸ்பேஸ் விட்டு கன்கார்டினேஷன். இது பண்ணலாமா, அது கஷ்டமா, அதெல்லாம் கோடிங்க பொறுத்த மட்டும் அடி எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். அது வருது வரல அது செகண்டரி, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போட்டா இமெயில், ஓகே. இப்போ இங்க என்ன விஷயம் காட்ட போறோம்? அவதார். அவதார் அப்படின்னா இமேஜ், ஓகேவா? டிடில இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு, ஓகே, அது அப்படிதான் இருக்கு. இது எனக்கு புரியல. பார்க்குறேன், அது அப்படியே இருந்தால் அதுக்கு என்னதான் கதை? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெக்கார்டு வந்துடும், ஓகேங்களா? இது லைவ் இமேஜ்ன்றதால அழகாக ரெண்டரை உட்காந்துச்சு, ஓகே. டேபிளில் வச்சு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நீங்கள் இந்த டோக்கன் இல்லைன்னா இதை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்டிஷன் எழுதியிருக்கோம் app.jsல வந்துட்டு டோக்கன் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போகணும், ஓகேவா? இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேம் யூஆர்எல் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் கிடையாது. ஃபேஸ்புக்னு ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா facebook.com வரும், ஓகேங்களா? இப்படின்னு வரும். இதுவே நீ லாகின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த பேஜ்லாம் வராது, இந்த பேஜ் வராது. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க உன்னுடைய இமேஜ் இருக்கும். ஸோ எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கண்டிஷன். புரியுதா நான் சொல்றது? எல்லாருக்கும் அதே விஷயம் தான் நம்மளும் அச்சீவ் பண்ணுது. என்ன தேர்ட் பார்ட்டி ஏபிஐ வச்சு